தமிழ்மணி அவர்கள்ட்ட கேட்கலாம். என்ன நடந்துட்டு இருக்கு சார் இந்த ஒருங்கிணைப்பு குழு? இது வந்த பிறகு 2 பேருக்குமான ஈக்குவேஷன். அதுக்கு முன்னாடி கடுமையான மோதலில் இருந்தாங்க. இப்போ அந்த மோதல் போக்கு இருக்குன்னு பார்க்குறீங்களா, இல்லை அது ஏதாவது மாறி இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஸோ நான் ஒரு பார்வையாளன் தான், நல்லா தயவு செஞ்சு இல்லை தெளிவுபடுத்துகிறேன். உங்களுக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும். ஒரு 3-4 விஷயங்கள் சொல்லுகிறேன். சகோதரர் மணிகண்டன் அழகாக சொன்னார், ஒரு முதலமைச்சர் பல்வேறு பணிகளை எங்கேருந்தோ செய்ய முடியும்னா இவர் செய்ய முடியாதா? அது ஏன் அவங்க அனுமதிக்கிறனால், அவர் பேசிய பேச்சுக்கள் கடைசியாக பேசிவிட்டு போனது கடுமையான வார்த்தைகள் எல்லாம் அவர் தலைவராக அவர் எங்கிருந்து தொடர்ந்தாலும், பூமியின் எந்த பகுதியிலிருந்து இருந்தாலும் அதுவே பாஜகவினுடைய கருத்தாக மக்கள் பார்ப்பார்கள். அதை அகற்ற வேண்டும் என்னுடைய கருத்து என்பதுதான். திரு ஹெச் ராஜாவுடைய ஒரு மணி நேர பேட்டியை தொடர்ந்து கேட்ட இருக்கு. சாணக்கியத்தனமான கேள்விகள் கேட்கப்பட்டன அவரிடம். அவர் ஒரு 3 விஷயம் தெளிவாக சொல்றார். ஒன்று, இந்தியாவில் இப்போ தான் முதல்ல கமிட்டி போட்டிருக்கிறாங்க. இல்லை நீங்கள் தமிழ்நாட்டில் யாரோ கேஸ் எல்லாம் கரெக்ட் சார். அவர் ரொம்ப இந்தியாவிலே முதல்ல ஒரு கமிட்டி இப்போத்தான் பல முறைகள் தலைவர் தேவைப்பட்டிருக்குது. கமிட்டி போட்டதுங்கிறது இதுதான். அது என் கருத்தையும் என்னுடைய இன்ஃபரன்ஸையும் பலப்படுத்துவதாக நான் கருதுகிறேன். 2, இன்னொருத்தரை போடாமல் ஏன் ராஜாவை போட்டாங்கன்னு நல்ல கேள்வி தான். திரு எடப்பாடி சொன்னார்ல திரு அண்ணாமலையை பற்றி, இவருக்கு நாக்கும் வாயுந்தான் மூலதனம்னு. அவர் சொன்னது என்னுடைய கருத்தெல்லாம் இல்லை, பொது வெளியில் இருக்கு. மைக்கு கிடைச்சா அவர் என்ன வேணா பேசுவார். இதை சொல்லிட்டு உண்மைதான். இன்ஃபேக்ட் அவரை விட்டுட்டு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ராஜா இந்த 2க்கு பொருத்தமானவர். அவர் மிக கடுமையாக எல்லா இடங்களிலையும் கோர்ட்டை பற்றி கூட, கோர்ட்டை என்ன அதான்னு கேட்டுட்டு அப்புறம் கோர்ட்டில் மன்னிப்பு கேட்டு, அவருடைய இயல்பே தன்னை ஒரு பாயும் புலியாக காட்டிக்கொள்வது எந்த இஷ்யூலையும். 25 வருஷமா, இன்னைக்கு நேற்று அல்ல, நீங்கள் இதை செஞ்சு புரிஞ்சுக்கணும். அதனால் அண்ணாமலை ஆரம்பித்து வச்ச விஷயங்களை விட்டு கொடுத்ததாக இருக்கக்கூடாது. தயவு செஞ்சு கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. ஆனால் அண்ணாமலை இருப்பதாக தோற்றம் அளிக்கக்கூடாது. ஓகே, அண்ணாமலைக்கு பதிலாக வருகிறவர், அதே போல் கடினமான வார்த்தைகளை பேசுகிறவர், அப்படி ஒருவர் வேண்டும். ஆனால் அவரும் ஒரு இடைக்கால தலைவர் என்று போட்டால் அவருக்கு முழு பதவி அதிகாரம் வந்துவிடும். ஒரு கமிட்டிக்கு, ஏன்னா இந்தியாவில் தான் முதல், தயவு செஞ்சு அதை மனசில் வச்சுக்கிட்டா சொல்றதை போட்டால் இருக்கும் நினைக்கிறாங்க. அவர் திமுக ஆட்சி மேல் பல குற்றங்களை தொடர்ந்து சொல்றார். நான் கேட்டேன், போதைப் பொருள், பலவிதமான குற்றங்களை. அதில் அவர் சொல்லுவதை கூட்டி பார்த்தால் திமுகவோடு அவர்களுக்கு எந்த விதமான தொடர்பும் இருக்க வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுகிறேன். எந்த சமரசமோ எந்த தொடர்போ இல்லை. 26 அதை பற்றி பேசுகிறதா வேற, மற்றபடி விட்டுருங்க. இதை கூட கேட்குறாங்க. அவர் இந்த காயின் வெளியிட வந்தார், ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. கலைஞர் உடம்பு சரியில்லாமல் வந்தார், கலைஞர் இறந்தப்ப வந்தார். நாகரீகம் என்பது வேறு, எங்கள் தொடர்பு என்பது வேறு. எனவே அங்கே ஒரு கோடு போட்டதாகவே நான் கருதுகிறேன். விட்டுருங்க. ஓகே, அதிமுகவை எந்த விதமான வேலி கட்டினதாகவும் அந்த பேட்டியை பார்க்கிற போது என்னுடைய அதை, ஆனால் ஒன்று சொல்றார், 3 முறை சொன்னார், யாரோடு கூட்டணி என்பதை எங்களை கேட்பார்கள், நாங்கள் எங்கள் கருத்துக்களை சொல்லுவோம், ஆனால் முடிவு செய்ய வேண்டிய அதை திருப்ப அதை அவர் என்னென்னோ பண்ணார். அந்த சாணக்கியத்தனமான கேள்வி அவர் ஒன்றும் அதில் பிடிபடலை சொல்லிட்டார். இந்த வச்சு பார்க்கிற போது நான் என்ன புரிந்து கொள்ளுகிறேன் என்றால், திரு எடப்பாடி திரும்ப கிடையாது, பாஜகவுடன் கூட்டு போக மாட்டோம் அப்படிங்கிறது மிக உறுதியாக இருக்கிறார். அவர் கட்சியிலிருந்து சின்ன சலசலப்பெல்லாம் அதாயிடும் இதாயிடும் பிரிஞ்சு எல்லாம் சொல்லப்பட்டது, அதெல்லாம் இந்த நிமிடம் வரைக்கும் நடக்கல, சமாளித்து நின்றுட்டார். அதனால் இப்படி ஒரு கமிட்டியை போட்டு
முதலில் அதிமுகவில் இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவர்கள் அண்ணாமலை பிரயோகித்த சொற்கள், கடுமையான சொற்கள், அண்ணாவை பற்றி, ஜெயலலிதா எக்ஸாக்ட்லி அதையெல்லாம் கொஞ்சம் சமணப்படுத்தினால்தான் ஓகே அதற்கு பிறகு திரு எடப்பாடியிடம் பேசி பார்க்கலாம் என்று அவர்கள் காய் நகர்த்துகிறார்கள் என நான் கருதுகிறேன். ஆழம் பார்க்குறாங்க சார், அந்த வார்த்தை நான் அவ்வளோ சொல்லும். அப்போ ஒரு சமநிலை கொடுத்துருவாங்கன்றீங்க. எதிர்ப்பு மனநிலையிலேருந்து சமநிலை கொண்டு வர்றது. அந்த கடுமைகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ விஷம் உடம்புல ஏறிடுச்சுன்னா அந்த விஷத்தை எடுக்கிற மாதிரின்னு கூட நான் சொல்ல தயாராக ஆழம் நான் சொல்லலை. வேற ஒன்று நீங்கள் தப்பாக பேசலை. ஓகே, நான் அந்த வார்த்தையை நான் பொறுப்பு. இது அடுத்த கட்டம்ன்றீங்க, அதனால அதுக்கு முன்னாடி கட்டத்தில் வச்சுருக்கீங்க. இது இப்போ அவருடைய அசைன்மெண்ட் என்பது அதிமுகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் மறதில் நாங்கள் அப்படிலாம் இல்லை, அவர் பேசுனது நாங்கள் பேசலை அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிய வைத்தால் பிறகு. ஆனால் திரு நாகராஜ் சொல்றாரு, இங்கே எங்க தலைமையில தான் 2026 கூட்டணி, அதுல மாற்றம் இல்லை அப்படின்னு. அதை ஏற்கக்கூடிய ராஜா சொல்லலை. ராஜா கிட்ட இந்த கேள்விகள் கேட்கப்பட்டது, ராஜா சொல்லலை. சார், அவர் செய்தி தொடர்பாளராக இருக்கலாம், மாநில நிர்வாகி சார். அவர் ரெண்டு பேரோட எங்கேயாவது ஒரு ரெசல்யூஷன் போட்டிருக்காங்கன்னு காமிக்க சொல்லுங்க அந்த கட்சியில், இல்லை தலைமையில இருந்தே. ரெசல்யூஷன் போட மாட்டாங்களே, ஏன்னா நீங்க அண்ணாமலை சொன்ன பிறகு அவங்க அழைப்பு கொடுத்தாங்க, எல்லாம் நடந்துச்சு, அதுக்கு பிறகு மாற்றங்கள் வந்துச்சு. இதை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு விஷயத்துல பிஜேபி தீவிரமா இருக்கு சார். தமிழ்நாட்டில் அவர் ஒரு விஷயம் சொன்னார், காங்கிரஸ் செய்த தவறை நாங்கள் செய்ய மாட்டோம்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னார். அதோட அர்த்தம் என்னன்னா, அதிமுகவை அது பிரிந்திருந்த காலத்தில் ஒன்றாக்கி ஜெயிக்க வச்சு வலுவடைய வச்சாங்க, காங்கிரஸ் இங்கே வரவே முடியல. இப்போ மீண்டும் நாங்கள் ஆட்சி இழந்திருக்கக்கூடிய பலவீனமாக இருக்கக்கூடிய அதிமுகவை நாங்கள் ஏன் வலுப்படுத்தணும், அந்த இடத்துல இருந்து அதை பார்க்குறாரு அவர். சார், அவருக்கு அந்த சொல்லக்கூடிய உரிமை இருக்கிறது. அது கட்சியினுடைய நிலைப்பாடானா மிக நிச்சயமாக இல்லை. ஓகே, சொல்லப்படலை. ஆனா இதுல ஒரு லாஜிக் கேக்குறேன் சார். நீங்க பாக்குற வருது, இப்ப 24ல அதிமுக கூட்டணியில் இருந்தே ஆக வேண்டும்ங்கிற எதிர்பார்ப்பு பிஜேபிக்கு இருந்திருக்கும். ஏன்னா 10 சீட் எக்ஸ்ட்ரா வந்தா அவங்களுக்கு நல்லது, எம்பி சீட்டு. ஆனா 26ல இழப்பதற்கு ஒன்றுமே இல்லைங்கும் போது அவங்க அப்படி ஒரு 4 எம்எல்ஏ இல்ல 10 எம்எல்ஏ சொல்றாரு, கொடுக்கக்கூடிய இடங்களை மட்டுமே கேட்டுட்டு போகணுமா, அப்படி ஒரு தேவையில்லைன்றார்ல பிஜேபிக்கு. அப்ப அந்த ஒரு அடுத்த கருத்தை சொன்னா இதுக்கு ஆன்சர் வந்துடும். நானே சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன். இதுதான் ஒரு சைடு நான் காமிச்சிட்டேன். 2024 தேர்தல் அரசியல்வாதிகளுக்கு ஒரு சிறிய பாடம் கற்பித்திருப்பதாக நான் கருதுகிறேன். தவறாக இருக்கலாம், மன்னிச்சுக்க, ஒன்றும் செய்ய முடியாது. இனி 3 கூட்டணியாக பிரிந்து நின்றால் அது லாபம் இல்லை, 2 கூட்டணியாக மாற்ற இது சார் என்னுடைய அசம்ஷன் தான். நான் நீங்க தப்புன்னா தப்பு தான், நான் வருத்தப்பட போறதில்லை. சரி, அது அந்த பாடத்தை நாகராஜ் 5 முனைங்கிறாரு. அப்படி இதையும் பிஜேபி சொல்ல மாதிரி அவருடைய கருத்தை சொல்றாரு. நான் சொல்ற கருத்து மாதிரி தப்பு கிடையாது. பிஜேபி அதுல இருந்து கத்துக்கிட்டாங்கன்றீங்க, 2 முனையாகத்தான் இருக்க வேண்டும். அவரு ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர் நான் அல்ல, நான் பேசலாம், நீங்க உங்க பார்வையை முன்வைக்கலாம், பர்செப்ஷனை சொல்லலாம். எக்ஸாக்ட்லி, அவர் அதை சொல்ல, அவர் அப்ப அந்த கட்சியினுடைய தலைப்பு தான் சொல்லணும், அது இல்லை. அதனால் அதுக்கு மேல அது போறது கலச்சூழலோட ஒட்டி அதை கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை இல்லை. நீங்க இன்னொரு கேட்ட கேள்விக்கு இப்ப நான் சேர்த்து சொல்லிடுறேன். இன்னும் 2 விஷயங்கள் சொல்கிறேன். ஒன்று, இது நீங்களும் நானும் 9 ஆண்டு காலம் இருந்த டிவியில் விவாதிக்கப்பட்டது. திரு KN நேரு லால்குடி கட்சி ஊழியத்தில் பேசுகிறாரு, எல்லா செய்தியாளர்களும் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். சார், நான் பேரை சொல்ல வேணாங்கிறதுக்காகத்தான் 9 ஆண்டு காலம் நீங்களும் நானும் சந்தித்த டிவியில் ஒரு நிகழ்ச்சியாக நடத்தப்பட்டு கேட்கப்பட்டது. ஆமாம் சொன்னார். என்ன சொல்றாரு? ஒரு 24 இருந்த சூழ்நிலை 26 இல்ல. தேங்க்யூ, அவ்வளவுதான். இது நான் இது பொழிப்புரை பதவுரை வேண்டாம். சரி, அந்த இதை திரு நேரு சொல்லிட்டாரு, அவ்வளவுதான் சார். 4% அந்த டிவியில பொழிப்புரை பதவுரை நான் வேணாம், நான் சப்ஸ்கிரைப் பண்ணல. அது ரைட். இந்த 2 ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா எதை நோக்கி போறாங்கன்னா, அவர் இன்னைக்கு சந்திப்பும் இல்ல அரசியல் தான் இருக்கும். கலைஞர் ரொம்ப காலத்துக்கு சொல்லிட்டாரு, 2 அரசியல்ல சந்திச்சா என்ன, வள்ளலார் சங்கத்தை வச்சு நடத்துவாங்க. அதான் அதுவும் ஒருவர் முன்பே
அவர்கள் நம்பிக்கைக்குரிய பிஜேபியுடைய நம்பிக்கைக்குரிய தலைவராக ஆர்ப்பாட்டம் இல்லாத கண்ணியமான மனிதர். அதை ஒன்றும் தப்பா யாரும் சொல்ல முடியும். எனவே தவறல்ல, போய் பார்த்திருக்கிறார். ரைட். என்ன பிஜேபி, அதிமுக, பாமக, தேமுதிக அதெல்லாம் இருக்கு. அல்ல தேமுக இல்ல, சரி, விஜய் கட்சி, இதை ஒரு குடையின் கீழ் கொண்டு வர அவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்பது என்னுடைய அரசியல் கருத்து. ஓகே, சரி. அப்போதுதான் அவர்கள் திமுகவிற்கு உரிய இடத்தை ஒதுக்கி காட்ட முடியும். என்ன இதைத்தான் அவங்க என்ன செய்தாங்க, என்னென்னவோ செய்து பாண்டிச்சேரியில முதலமைச்சர் கொடுத்திருக்காங்க. ஆனால் அவரை ஒரு முழு சுதந்திரத்தோடு அனுமதிக்கவில்லை. அதைத்தான் தமிழ்நாட்டில் செய்வதற்காக எடப்பாடிக்கு முதலமைச்சர் கொடுப்பாங்க. ஆனால் சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்க. திரு விஜய் புதிதாக கட்சி தொடங்குற ஒருத்தர் தனக்கான இடத்தை அடைய தான் விரும்புவாரே தவிர மேலும் ஒரு கட்சின்னு வர விரும்புவாரான்னு ஒரு கேள்வி சேர்ந்திருக்கு சார். உண்மை நம்ம சொல்லிட்டுமா வந்துடுறேன் சார், அடுத்த சுற்றுல பேசிடுவோம்.